ஃபர்ஸ்ட் யார் ரவுடி, ஹூஸ் முனுசாமிங்கிற மாதிரி யார் ரவுடி, அது முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க. ரவுடி வேற, பொறுக்கி வேற, கேங்ஸ்டர் வேற. காலத்தோட கட்டாயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் வந்து அது உட்காந்துரும். நம்ம வீட்டில் நம்ம அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க, மாமாவை கொலை பண்ணியிருப்பாங்க, பெரியப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பாரம்பரியமாக அது என் கைக்கு ஒரு ஒரு விஷயம் வரும். பாரம்பரிய சொத்துக்கள் வர்ற மாதிரி பாரம்பரிய பகையும் உங்கள்கிட்ட வந்து தானே ஆகும். ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட வர்ற மாதிரி ஆன்ஷியன்ட் ப்ராப்ளமும் உங்கள்கிட்ட வரத்தான் செய்யும். நீங்களே அதை தலையில் இருந்தாலும் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆப்பரண்ட் உங்களை போடுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கைகள் தான் மாறுது, கத்தி மாறல. அடுத்த தலைமுறைக்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, அமைதியாக இருக்குது எல்லா இடம். அது ரவுடிசம் பார்த்தீங்கன்னா காலத்தோட கட்டாயமாக ஒரு லீடர்ஷிப் லேபிள் ஒன்று உருவாகணும்னு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு நான் லேபிள் ஆவேன், இல்லை இந்த ஏரியாவுக்கு நான் லேபிள். அது அந்த ஏரியாவில் பழசில் யார் இருக்காங்களோ அவங்கள போடுவாங்க. அதேமாதிரி ரவுடிஸ் வந்து பெண்கள் விடத்தில் ரொம்ப கண்ணியமானது. நான் அடிச்சு சொல்லுவேன், அது மீறி ஏதாவது 1-2 கேசஸ் இருக்குது. அதை நான் எனக்கு ஒரு சில பேர் இருந்திருக்கலாமா? ஒழுங்கான ரவுடி பொம்பளை விடத்தில் கண்ணியமாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்துருவாங்க, வீட்டில் உள்ளவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழேந்தன் அவர்கள். வாங்க அவரோட பேசலாம், பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த சில மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம், இந்த கேங் வார் சம்மந்தப்பட்ட மூவிஸ்லாம் வரும். அதில் வந்து இந்த ரவுடிகளே 2 டைப், பல டைப்லாம் இருக்காங்க. இவர் ஹெட்டு, இவர் வாலு, அதாவது கேங் வாருக்குள்ளே இன்னொரு கேங்கு, இது போன்ற விஷயம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா, இது மாதிரிலாம் இருக்குமா? கேங்கஸ்குள்ளேயே கேங்கஸு பல டைப் இதெல்லாம் இருக்குமான்னு பல பேருக்கு பல கேள்விகள் வந்திருக்கும். ஒரு குற்றவியல் வழக்கறிஞரா இதுக்கான பதிலாக நீங்கள் தான் சொன்னோம். இந்த கேங் வார்ன்றாங்க, இதெல்லாம் என்னது சார்? ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலில் இருந்தது கொஞ்சம் சினிமாவில் எடுத்திருக்காங்க, சினிமாவில் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலில் இல்லாதது இருக்குது. இப்போ ஜெமினி படம்லாம் பார்த்தீங்கன்னா சேர அண்ணன் வெள்ளரவி அண்ணன் டீம் வச்சு எடுத்தாங்க அந்த கதை. அப்படியே அது ஒரு மாதிரி அது எல்லாம் ஜெமினி தேஜா, அது யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சைலக்தர் தான் ஒரே எல்நிலையில் ஸ்டாப் போட்டு குடிக்க வச்சார். யாரை சேரா டீமையும் வெள்ளரவி டீமையும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு. ஜெமினியில் செய்வாங்கல்ல, ஆனால் நீ நைட்டே போய் பண்ணுறாச்சு வேறு டீமில். அதனால் அது ஒரு வாரத்துக்குள்ளே ஆகிப்போச்சு, அது சரியாக வரல. அதாவது ஃபஸ்ட்டு யார் ரவுடி, ஹூஸ் முனுசாமிங்கிற மாதிரி யார் ரவுடி, அது முதல்ல எனக்கு தெரிஞ்சவங்க. ரவுடி வேறு, பொறுக்கி வேறு, கேங்ஸ்டர் வேறு. இதுலேயே பல டைப்ஸ் இருக்கும். ஓகே, கேங்ஸ்டருங்கிறது அது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரைஃபிள் கலாச்சாரத்தில் வாழ்கிறவங்க கேங்ஸ்டர். இந்த வில்லா படத்தில் வர மாதிரி அவங்க வந்து ரொம்ப லோ லெவலில் நீங்கள் பார்க்க முடியாது அவங்கள. அவங்க வந்து அவங்க டீலிங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், நெட்வொர்க்கிங்காக இருப்பாங்க. அவங்க இப்போ தாவூத் இப்ராஹிம்லாம் கேங்ஸ்டர் தான். அவர் நீங்கள் எதில் சேர்க்குறது சொல்லுங்கள், பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கிறாரா ஆள் இல்லையா? சின்ன பிள்ளைலேருந்தே சொல்கிறாங்க தாவூத் இப்ராஹிம். நம்மளும் ஃபோட்டோவை தான் பார்த்துருக்க முடியும், நேரில் பார்த்ததில்லை. நேரில் உள்ள தாதா அவங்க நீங்கள் பார்க்கவும் முடியாது, அவங்க ஃபீல்டு பூரா வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது ரவுடிஷியங்கிறது பார்த்திங்கன்னா காலத்தோட கட்டாயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் வந்து அது உட்காந்துருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க, நம்ம மாமாவை கொலை பண்ணியிருப்பாங்க, நம்ம பெரியப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பாரம்பரியமாக அது என் கைக்கு ஒரு ஒரு விஷயம் வரும். பாரம்பரிய சொத்துக்கள் வர்ற மாதிரி பாரம்பரிய பகையும் உங்கள்கிட்ட வந்து தானே ஆகும். ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட வர்ற மாதிரி ஆன்ஷியன்ட் ப்ராப்ளமும் உங்கள்கிட்ட வரத்தான் செய்யும். நீங்களே அதை தலையில் இருந்தாலும் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆப்பரண்ட் உங்களை போடுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே சமாதானமாக போனாலுமே அதுக்கு விட முடியாது. அதுபோல் ஒரு நிலைப்பாடு வரும். இந்த மயிலை சிவகுமார் வழக்கு மாதிரி அப்படி எடுத்துக்கலாங்களா? அவர் ஒன்றும் அவர் எடுத்துக்காட்டா, இதில் அவர் எடுத்துக்காட்டு வர மாட்டார். இது இல்லாமல் நிறையா தென் மாவட்டங்களில் என்னால் சொல்ல முடியும். கத்தி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கைகள் தான் மாறுது, கத்தி மாறலன்னு சொல்லுவேன். அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, அமைதியாக இருக்குது எல்லா இடமும். அது ரவுடிசம் பார்த்திங்கன்னா காலத்தோட கட்டாயமாக உங்களோட ஒரு லீடர்ஷிப் லேபிள் ஒன்று உருவாகணும்னு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. லேபிள், இந்த கம்யூனிட்டிக்கு நான் லேபிள் ஆவேன், இல்லை இந்த ஏரியாவுக்கு நான் லேபிள். அது அந்த ஏரியாவில் பழசில் யார் இருக்காங்களோ அவங்கள போடுவாங்க. பழசில் டானாக இருக்காங்களே தம்பி அந்த ஏரியாவில், அவங்கள போட்டு அவங்க அந்த பேர் எடுப்பாங்க. அதோட ரிஸ்க்கும் உண்டு. அந்த டானுக்கிட்ட இருந்தவங்களாம் ஒரு உயிர் விசுவாசிகளாக இருப்பாங்க. அவங்க திருப்பி உங்களை போடையும் செய்வாங்க, அதையும் எதிர்பார்த்துக்கணும். ஆனால் சார், இந்த இடத்துல விசுவாசம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ரவுடிகளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அது என்னது? விசுவாசம் மீன்ஸ் நீங்கள் ஒருத்தட்ட ஒரு ஹெல்ப்புக்கு ஏதோ ஒன்று போயிருக்கீங்க தம்பி, எல்லாமே இல்லை உங்கள்கிட்ட பிடிங்க, இந்த படத்தில் காட்டுற மாதிரி அடிச்சு பிடிங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரவுடிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லவங்க, ரொம்ப நல்லா பொலைட்டாக இருப்பாங்க. குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போயும் அலர்ட்டாக இருக்கணும். குடிச்சு நீங்கள் தூங்குனீங்கன்னா வெட்டி போட்டணும்னு தெரியுது, குடிக்க மாட்டாங்க. ரொம்ப வாங்க வாங்க போங்கன்னு பேசக்கூடியவங்க இருக்காங்க. வாடா படம்லாம் பேச மாட்டாங்க. வாங்க தம்பி உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா,
அப்படி ரொம்ப அவங்கள பார்த்தா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு உருவம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. காரணம் உங்கள்கிட்ட அந்த முகத்தை காமிக்கணும். நீங்கள் பொதுஜனம் தம்பி, பப்ளிக்கை கில் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. ஆனா சார் அதே ரவுடிலாம் பொதுஜனங்களுக்கு வந்து பாதுகாப்பு கெட்டு போதெல்லாம் சில செய்திகள்லாம் வருது. நான் ரவுடிகளை ப்ரொமோட் பண்ணலை, ஆதரிக்கலை, அவங்கள என்கரேஜ் பண்ணீங்க. கேட்ட இந்த டிபேட்டை அப்படி வைக்கிறீங்க. இந்த டிபேட்டுக்கு தான் ஆன்சர். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொலைட்னஸ் இருக்கும், அவங்கள ரொம்ப விருந்தோம்பல் நிறையா இருக்கும். அவங்க வீட்டில் நிறைய சாப்பிட்லாம், தங்கிக்கலாம், அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வாரம் தங்கிக்கலாம், அவங்க மாந்தோப்பில் நீங்கள் எல்லா அவ்வளோ சௌகரியமும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. காரணம் அவங்க வந்து நல்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை அவங்கள விடாது. ஆரம்பத்தில் இந்த ப்ராப்ளம் ஒரு நல்ல இடையில கூட ஒரு ராக்கெட் ராஜா அண்ணனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். நான் ஹோட்டலில் சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுன்னார். எங்கள் அண்ணன் டெத்துக்கே நான் அந்த ஊருக்கு வர முடியல. அப்படிங்குள்ள வலி எவ்வளோ இருந்திருக்கும் தெரியுமா? எவ்வளோ இழப்பாங்க சொல்லுங்கள். இவ்வளோ பாதுகாப்பு வேணும்ல, இருக்கணும்ல, 52 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும்ல, அப்போ எல்லாம் இருக்கணும் தானே அப்படின்றார். அப்போ அவருக்கு கொடுத்தது என்ன? அவரோட சுதந்திரத்தை விலையாக கொடுத்துட்டாரு. பாம்பேயில் இருக்கேன், அங்கே எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஜாலியாக இருக்குது, பட் இங்கே இல்லை, சொந்த ஊரில் அமையலை அப்படின்னார். அது உண்மை. அது வழி நிறைந்த வார்த்தைகள் தம்பி. எல்லாரையும் போய் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு வயசில் இறங்கிடுறது தான் அது ஒரு ஹீரோயிசமா. ஆனால் அது ஃப்யூச்சரில் வந்து அது ரொம்ப சாமானிய வாழ்க்கை வாழ முடியாது தம்பி, சராசரி வாழ்க்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார், அவர் வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ரோடு தான், ராகவேந்திரா மண்டபம் ரோடு இருக்குது தம்பி. அங்கே தான் அவர் வளர்ந்தது, தம் அடித்தது, அங்கே உள்ள ஒயின் ஷாப்லாம் சுற்றுனது, போனது வந்தது, அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவர் இன்றைக்கி இறங்கி அந்த லிபர்ட்டி தேட்டர், பழைய தேட்டர் வாசல்னு ஒரு தம் அடிக்க முடியுமா அவரால்? முடியாதுங்க, முடியாது. அதுக்கு ரவுடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அவர் இழந்தது, கொடுத்தது, அவருடைய ப்ரைவேசியை, சுதந்திரத்தை விலை கொடுத்துருக்காரு ரஜினி. நம்ம நினைக்கிறோம் இவர் சிஎம் அப்படின்னு. அவர் சிஎம் சாருக்கு வந்து அவர் ஒரு நம்ம கல்லூரி தோழனோட சுற்றி பார்க்கணும்னு ஆசை கூட இருக்கும். போக முடியாது, கான்வாயில் இருக்கீங்க, ப்ரோட்டோக்காலில் இருக்கீங்க, எங்கேருந்து போகிறது? எல்லாருக்கும் அந்த சுதந்திரத்தை வழி கொடுத்துருவோம். அது ரவுடிசத்தில் ரொம்ப அதிகம். ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் கேஷுவலாலாம் பேசிட முடியாது. அப்புறம் என்ன செய்தி, யார் மூலயமா வந்தீங்க, இதெல்லாம் கேட்கணும். அப்போ சுதந்திரம் பறி போயிடும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க யாரும். 3வது கேட்டகரி போரிக்கி. இந்த 2 கேட்டகரியே விட்டுருங்க, ஓகேயா? 2 கேட்டகரியை நான் வந்து எபோவ் 50 வச்சு பேசுகிறேன், மார்க்கு. அடுத்து 3வது லெவல் பொறுக்கி. அவனுக்கு எந்த இலக்கு இருக்காது. இப்போ இவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், தேவையில்லாத பப்ளிக்கெல்லாம் அவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. இந்த 2 கேட்டகரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கேட்டே நான் சொல்கிறேன், ரவுடிஸை இறங்கி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வரலாறு சொல்லுங்கள். பொதுஜனம் இருக்காங்க, பொதுஜனம் அதை டிஸ்டர்ப் பண்ணி வரலாறு சொல்லுங்கன்னு கேட்குறேன். இருக்கவே இருக்காது. அவங்க பொதுஜனத்தோட ஆர்வமாக கிளப்பாக இருப்பாங்க. ஏன்னா பொதுஜன மக்கள் வேணும். இப்போ பொல்லாதவன் படத்தில் ஒரு அருமையான டைலாக், வெற்றிமாறன் இயக்கத்தில் எழுதுனது சொல்கிறேன். கிஷோர் அதில் சூப்பரான ரோலில் வருவார். ரவுடி தான். அவன் தம்பி போய் பப்ளிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். தொழிலுக்கா செய்யறியா கொலை, அது தொழிலுக்கு செய். அதை விட்டு என்ன பொதுஜனத்துக்கு பப்ளிக்கிட்ட போய் சண்டை வலிச்சின்னு தேவையில்லாத ஸ்டேஷனில் இருக்கான். அவன் துட்டை கொடுத்து கூட்டியாரதை விட்டுட்டு ஏன்டா பப்ளிக்கிட்ட போய் சண்டை போடுறீங்க? தேட்டு போய் வெட்டினானுங்களே, கிழவனை வெட்டி வந்திருக்காங்க, அதாவது செஞ்சானடி தம்பி அப்படின்னு. சூப்பராக அந்த அது ரொம்ப அருமையான விஷயம். பொதுஜனத்தோட வம்பு வளர்க்க மாட்டாங்க, அது தேவையும் இல்லாது. பொதுஜனத்தை நீ வம்பளத்தினா போலீஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. நீ ஒரு ரவுடி தம்பி, நான் ஒரு ரவுடி, நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாறி கேங்குள்ளே போட்டுக்கிறோம்னா விடுங்க, அவனுங்களாம் வெட்டிட்டு சாகட்டோம்னு ஒதுங்கிடுவாங்க. ஜெமினியில் இதே டைலாக் வச்சுருப்பாங்க. ஆமாம், தளபதியில் இதே டைலாக் வச்சுருப்பாங்க. கலெக்டர் அரவிந்த் சாமிகிட்ட வந்து சொல்லுவாங்க, தப்பு இல்லையாம்பாரு, விடுங்க, தேவராஜ் கும்பல் 2 கும்பலும் மோதிக்கிட்டோம், கலிவரதன் கும்பலம் எவனோ ஒருத்தன் மிச்சம் இருப்பான், அப்புறம் நம்ம சுட்டுக்குவோம் அப்படிம்பாய். நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி டைலாக் ஆனால் கடந்து போயிருப்போம். ஆனால் அதில் நான் இப்போ அது ரியாலிட்டி கொண்டு வர்றது நீ என்னன்னா அது அவங்க பழைய பிரச்சனை சார், அது நம்ம தேவையில்லை சார், அவங்களே தீர்த்துக்குவாங்க சார்ன்றுவாங்க. ஆனால் இதே பொதுஜனத்தை டெஸ்ட் பண்ண கண்டிப்பாக ஒன்று விட மாட்டாங்க. நான் அதுதான் உங்கள்கிட்ட வரலாறு கேட்டேன். எந்த ரவுடி பொதுஜனத்தில் ஒரு தியேட்டரில் இல்லை ஒரு டீ கடையில் இல்லை ஒரு ஒயின் ஷாப்பில் வரவே மாட்டாங்க. ஒரு ஹோட்டலில் ஒம்பளத்துருக்காங்க, பணத்தை அள்ளி இறைப்பாங்க தம்பி. டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா டேக்ஸ் சொல்லி வீசுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் படத்தில் மட்டும் இப்படி காட்டுறாங்கன்னா அது உண்மை. படத்தில் காட்டுறது தவறு தம்பி. ஸ்டார்டிங்கும் சொன்னீங்க, படத்தில் காட்டுறது தப்பு. அது சொல்கிறது 3வது கேட்டகரி. பொறுக்கியே வேணால் அவங்க படம் எடுத்து சுற்றிட்டு இருக்கலாம். பொறுக்கிக்கு எந்த ரேஷியோவும் இருக்காது. இந்த பார்லையும் குடிக்கும், அங்கனையும் பாட்டில் உடைக்கும், அந்த பார்காரண்ட ஒம்பளத்து ஒரு 350 ரூபாய் மீட்ரு போட்டு போவோம், இன்னும் ஃப்ரீயாக பாட்டில் கேட்குறது, அப்புறம் என்ன செய்யும், ரோட்டில் போகிற பொம்பளைங்களை ஈவ் டீசிங் பண்ணுறது. அதனால் வந்து திடீர்னு அசம்பிள் ஆகி இப்போ 4 பேராக உள்ள திடீர்னு ஒருத்தரை கொலை பண்ணுவாங்க. அது பொறுக்கி, அது கிரிட்டீரியாவே கிடையாது. அது இவங்களால பப்ளிக் வந்து பிரச்சனை இவங்களுக்கு நியூசன்ஸ். ஓகே,
எந்த பெரிய ரவுடியை அழைச்சிட்டு போய் போலீஸ் காலை உடைச்சிருக்காங்க? உடைக்க மாட்டாங்க, உடைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை உடைக்கிறவங்க நொண்டி கோழி தான். காலை உடைச்சி ட்விஸ்ட் பண்ணி கட்டுவாங்க. இந்த மூட்டை ட்விஸ்ட் பண்ணி கட்டி கடைசி நொண்டி கோழி தான். அந்த கால் விளங்காது. இந்த கையை உடைச்சி இந்த இடத்துல உடைக்கிறாங்களே, இது விளங்கவே விளங்காது. அது அப்படியே ஹீல் ஆகிடும். அப்படியே வச்சு அப்படின்னு சிறுத்து போய்டும், கை சின்னதாக போய்டும் அந்த இடத்துல. ஸோ இது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, வைக்கவே மாட்டாங்க. உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக கொலை பண்ணிக்கிறாங்களே தம்பி, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க, அது திருப்பி கொலை பண்ணிருக்காங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்களே போலீஸு. அவனுக்கு வேகம் இருக்கும் தானே சார் அப்படின்றான். ஆனால் இதே பொது ஜனத்தை டிஸ்டர்ப் பண்ணி மாமூல் கேட்டு தொல்லை பண்ணுறதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. எந்த ரவுடியும் ஒரு யார்ட்டையும் பணமே கேட்க மாட்டாங்க. நான் அவ்வளோ பேர்ட்ட நான் பழகிறேன் தம்பி. அவங்க தான் பில்லு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும், நம்மளை பில்லு கொடுக்க விடவே மாட்டாங்க. ஜென்யூனாக இருப்பாங்க அந்த இடத்துல, ஜென்யூனாக இருப்பாங்க. ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாம் ரொம்ப காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க இவங்களுக்குள்ள இப்படி உலகம் இருக்குன்னே உனக்கு தெரியாது சார். சில மக்கள் ரவுடினாலே வந்து இந்த காதில் கம்பல் போட்டு இருப்பாங்க. அந்த சில இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருப்பாங்க, கம்பல் போட்டு இருப்பாங்க, ரொம்ப தாடி வச்சு ரொம்ப மீசை வச்சிருப்பாங்க, இதெல்லாம் சொல்றாங்கல்ல சார், இப்படிதான் இருப்பாங்களா? இல்லவே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க சார்? அவங்க இப்படியே இருக்க மாட்டாங்க. உன்ன மாரி என்ன மாதிரி நார்மலாக இருப்பாங்க, அவ்வளோதான். என்ன சொல்லப்போனால் என்ன மாதிரி ரொம்ப பொலைட்டாக சஃபியாக சிரிச்ச முகமாக பம்ப்ளி மாஸ் மாதிரி இருப்பாங்க. இப்படி ஒரு வெள்ளையர் எவ்வளோ அழகானவர் தெரியுமா உனக்கு? வெள்ளையரோட இமேஜ் இருக்குது, ரொம்ப அழகானவர். காஞ்சி சங்கராச்சார் அப்பு எவ்வளோ அழகானவர் தெரியுமா? இவன் நீங்கள் வடக்கேருந்து தெக்க வரையும் சொல்லுங்க தம்பி, லிஸ்ட்டு கூட சொல்லுங்க தம்பி, எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. அவங்க குணமும் ரொம்ப அழகாக இருக்கும் தம்பி. தேவை அவங்க ஒரு சினாரியோ ஒரு அல்காரித்து கொலை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை நான் சரியில்லாம் பேசல, அது அவங்க பிரச்சனை. அது அவங்க பிரச்சனை. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரண காரியம். எல்லாருக்கும் எல்லா நியாயமும் இங்கே கற்பிக்க தெரியும், கற்பிப்பாங்க. அது அவங்க மோதிப்பாங்க. ஆனால் அவங்க பப்ளிக்கிட்ட ரொம்ப போயிட்டா இருப்பாங்க. எல்லா ரவுடிஸுமா அந்த ஊரில் கோயில் கட்டியிருப்பாங்க. திருவிழானா அள்ளி இறக்கிது, மயிலை சிவகுமார் அள்ளி இறக்கல காசு. எப்படி அந்த ஊர் அன்றைக்கி போய் பேட்டி எடுத்தாங்க, இந்த ஊரே கொண்டாடுது. காரணம் காசு. எதுக்கு பணம்? அள்ளி வீசு, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு, ஹாப்பியாக இருப்பாங்க. என் மயிலை சிவகுமார் கொலை பண்ண தோட்டம் சேகரே ஜாலியாக உள்ளாள் தானே, மேடை பாடகர் தானே ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில். ரொம்ப அமைதியாக மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்குவாங்க. அதேமாதிரி ரவுடிஸ் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமானவர், நான் அடித்து சொல்லுவேன். அது மீறி ஏதாவது 1-2 கேசஸ் இருக்குது தம்பி, அதை நான் எனக்கு ஒரு சில பேர் இருந்திருக்கலாம். அப்படி ஒழுங்கான ரவுடி பொம்பளை விஷயத்தில் கண்ணியமாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்துருவாங்க. வீட்டில் உள்ளவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அம்மா நல்லா இருக்காங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்களா இருக்கா, அந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்களாக இருப்பாங்க. வீட்டு போல சும்மா போகக்கூடாது, எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் அப்படியே கொட்டி கிடக்கல ஏதாவது, அதை அள்ளி போடுற, வண்டியில் அள்ளி போடும், வைக்கில் வண்டி அள்ளி போடும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்களாக இருப்பாங்க. சார், நீங்கள் ஸ்டார்டிங்னு சொன்னீங்க உங்களுக்கு அந்த ரவுடிகளுக்குள்ள நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்காது, எப்பவுமே ஒரு அலாட்டாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு கான்டாக்ட் இருக்கு. அது எப்படி? நீ ஒரே ஒரு வாட்டி புழல் ஜெயிலில் போய் 15 நாள் இரு. டெல்லியில் உனக்கு ஒரு ரவுடி கான்டாக்ட் எடுக்க முடியும், கன்னியாகுமரியில் ஒரு ரவுடி கான்டாக்ட் எடுக்க முடியும், எடுத்து கொடுப்பாங்க. 15 நாள் எடுத்து கொடுப்பாங்க தம்பி. அது ஒருத்தர் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு வேண்டப்பட்ட விரோதிகளை ஜெயிலுக்கு அனுப்பிவிடக்கூடாது. நமக்கு வேண்டப்பட்ட விரோதி இருக்காங்க, அவனை ஜெயிலுக்கு அனுப்பிவிடக்கூடாது. அவங்க நிறைய கான்டாக்ட் கிடைச்சிரும், அவங்க வளர்ந்துருவாங்க. உனக்கு யார் எதிரினே தெரியாது, நீ வெளில உடனே போட்டுருவாங்க. நீ அவன் எப்படா வெளில வந்துட்டான், எப்போ போகிறான் அவன், நீ வாய்தாக்கு போகிறான்னு நீ அவனை தான் ஃபாலோ பண்ணி தப்பிச்சு போயிட்டு இருப்ப. ஆனால் வேறு ரூட் எடுத்து கொண்டு வந்துடுவான். அதை விட்டு நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க நம்ம பேசி சமாளித்து தீர்த்துக்கணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு அதுக்கு மேலே அவனை ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினச்சின்னா அது உனக்கு நீ வச்சுக்க சூன்யம். அது போய் உலகம் தெரிஞ்சிடும். ஓ இவ்வளோதான் ஜெயிலா, ரைட்டு. முதல் தைரியம் வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தது உள்ளுக்குள்ளே என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன எனக்கு எந்த ஒரு ராணி இப்படி தான் டீல் பண்ணுவோம், எந்த ஒரு ராணி நான் வந்து இதுண்ணே தஞ்சாவூர் பக்கம்னு ஒரு ஊருண்ணே, இல்லை ஏதோ ஒரு ஊர் சொல்லு, உங்கள் ஊரே சொல்ல. புரட்சாவகத்தை சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். ஏன் சிட்டிக்குள்ளே கான்டாக்ட் எடுக்கிறது ஈஸி, வெளில சொல்லுங்க தானே. காயல்பட்டினம் இல்லை ராமநாதபுரம் இல்லை ஏதோ ஒரு ஊர், இல்லை ஒரு நாமக்கல்லே சொல்லுங்கள். நாமக்கல்ண்ணே எப்படி இங்கே வந்தா, இல்லைண்ணா இங்கே ஒரு வாரண்ட் வச்சு இங்கே வந்திருக்காங்கண்ணே, இங்கே ஒரு புட்டப் கேஸ் அடித்தாங்கண்ணா. ஏடா மேட்ரு அப்படிம்பாங்க. இந்த மாதிரிண்ணே நடந்தது இதுதான், எனக்கு இது மாதிரி இருக்குது, எதோ பண்ணணுண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாடா சரி பார்ப்போம் அப்படின்னு அப்படியே இவங்களுக்கு அவங்களுக்கு பழக்கம் நெருக்கமாக கிட்டத்தட்ட சரி இப்போ பண்ண சொல்கிறேன், அது என்னென்னு வெளியே போய் பேசிக்கோ, எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்துருன்னு ஏதோ ஒரு பேமெண்ட் ஏதோன்னு பேசிடுவாங்க. வெளில போய் யாரை நான் பார்க்கணும், வெளில நேராக போ, ஏதோ ஒரு ஊர் சொல்லி சேலத்தில் போய் நேராக பாரு, பாரு நாமக்கல்ல நீ அஃபென்ஸு சந்திக்கிறது புழல்ல, சேலத்தில் போய் ஒருத்தனை பாரு. இவர் நேராக சேலத்தில் போய் அண்ணன் சொன்னாருன்ட்டு போவார். அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் அங்கே பாஸ் ஆகிடும். யாரோ ஒருத்தர் வெளில போகிறாங்களே பெயிலில், அவங்க போய் தகவல் கொடுத்துருவாங்க. இவர் நேராக போவார், ஓ அண்ணன் சொன்னால் நீ தானாப்பா, சரிப்பா எங்கே பாருங்க, இதான் மேட்டுண்ணா, இதான் மேட்டுண்ணா, அண்ணன் சொன்ன செட்டில்மெண்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குண்ணா,
ரைட் ஓகே நீ போப்பா, அவ்வளோதான். ஏதோ ஒரு நல்ல கச்சக்கு முச்சக்குன்னு பேப்பரில் நியூஸ் வரும். அப்போ உனக்கு எங்கே கான்ட்ராக்ட் லிங்க் அடிச்சதுன்னு தெரியாதுல்ல உனக்கு பிரச்சனை. அதொன்றும் வேண்டப்பட்டவர்களை வேண்டப்பட்டவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டப்பட்ட விரோதிகளை நண்பர்களாக்கி கொள்ளும். பகையை கூடி கெடுனா கூடி கெடுக்கொள்ளவும் கூடாது, நண்பர்களாகிக்க வேண்டியதான். எவ்வளோ நாள் வாழ போகிறோம் தம்பிங்க இந்த பூமியில்? எனக்கு நான் இன்னொன்று சொல்லவா, எனக்கு இருந்த ஆக்ரோஷத்துக்கு நான் ஒரு வேறு மாதிரியான மனிதனாக மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இருந்த ஆக்ரோஷத்துக்கு நான் ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு தம்பி. ராட்வெல்லர் நாய் மாதிரி தான், பிட்புல் நாய் மாதிரி தான், நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இந்த வழக்கறிஞருக்கு வந்த பிறகு இவர்களுடைய வாழ்வியெல்லாம் பார்த்து ஓ இது நோ குட்டுது, இதில் போனால் நம்ம நிம்மதியாக நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பிரியப்படுவேன். சினிமா பார்க்கணும், படம் ரிலீஸ் ஆனால் சினிமா பார்க்கணும், ஃப்ரீயாக சுற்றணும், ஊர் சுற்றணும். ஏன்னா கார் எடுத்தால் இப்போ நீ ஒரு கம்பெனி மட்டும் கொடுங்க, நான் ஓட்டி போவோம் அப்படின்னா நான் வா போகணுன்னு அப்படியே கிளம்பிடுவேன். என்னோடய மனநிலை அதுமாரி மனநிலை. பெருசாக என்னை போட்டு அணத்திக்கிட்டு இருக்கணும். நீ சண்டை போட்டு பேசாமல் இரு ஒரு வாரம், நானே உனக்கு ஃபோன் பண்ணுவேன். என்னடா ஏதோ கோவத்தில் பேசிட்ட போடுறா, அட்டாடி வேறு எங்கே இருக்கா, வா சாப்பிட போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்ருவேன். என்ன தள்ளிட்டு போகிறோம், கோவத்தில் திட்டுறது தான், அடுத்த நாள் சகஜமாயிட வேண்டியதானே. ஆனால் சார் இப்போ நீங்கள் சொல்ல வாழக்கூடிய யதார்த்தத்தை நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் இந்த விஷயம் ரவுடிகளுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க பல பிரச்சனைகளை பார்க்குறாங்க, கோவப்படுறாங்க. நீங்கள் வந்து ஒரு மனிதனை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இவ்வளோ பேர் சண்டை போடுறாங்க தம்பி, நான் மைக்கை போட்டு கைட்டு போட்டு இது வரைக்கும் கிளம்புனதே இல்லை. நான் அதுக்காக வரவே இல்லையே ஒரு ஸ்டுடியோவுக்கு. நீ ஏதோ ஒன்றை கேட்குறது கேட்குறா, எனக்கு தெரிஞ்சதை உளர்றேன், போட்டு வெட்டி போட்டு போட்டிக்க அவ்வளோதான். ஏன்னா என்னை ட்ரிகர் பண்ணவே முடியாது. நேருக்கு நேர் சண்டை போட்டாலும் நான் சண்டை போட தயாராக இல்லையே. நான் என்னை சண்டை வலிச்சாலுமே நான் ஒன்ட்டு தயாராகவே இல்லையே. சரி நான் ஓகே, நான் மயிச்சிட்டு பரவாயில்லண்ணே. சார் இப்போ இதே மாதிரி ரவுடிகளும் அப்படி சும்மா வீண் சண்டைக்கு போகாமல் ஒருத்தவங்க சண்டைக்கு வாங்க சொன்னா சண்டைக்கெல்லாம் போவே மாட்டாங்க தம்பி. எல்லாம் நல்லது திட்டது திருவிழா கொடையில் அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க. எந்த சண்டைக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் எப்படி இருக்குன்னா, சும்மாவே உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, உட்காந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறது, உன்னை ஓய விடாமல் நீ ஏதோ ஒரு கேஸில் உள்ளே வெளில வராமல் பிடி வாரண்ட் வைக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்நேரம் உன்னை எதுக்கிறதே வேலையாக இருக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை வைக்கக்கூடாதுங்கிற முடிவு எடுப்பாங்க. எல்லாருடைய எக்ஸ்டெண்ட் ஈகோவும் அதுதான் தம்பி. நான் சொன்னேன்ல, ரைட்டு பரவாயில்லைன்னு, அந்த மனநிலைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் எல்லாம் ஸ்கேல் ஆகிடாதில்ல. என்னோட பொறுமைங்கிறதுக்கு பொறுத்தார் பூமியாளர். உண்மையிலே நான் ரொம்ப வள்ளுவனை படிக்க தயவு செய்து என்னோட இளைஞரை என்னை ஃபேன்னு சொல்லாதீங்க. அது சினிமா அடிக்கிற சொல்லி கெடுத்து வச்சிருக்காங்க குட்டிச்சோரா. என்னை நீங்கள் வழிநோன்றலாம் வர நீங்கள் வள்ளுவனை வணங்குங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருக்குறளாக சொல்லி விடுங்க. வள்ளுவன் சொல்கிறான், அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைங்கிறான். பூமி எவ்வளோ வெட்டினாலும் தாங்குதுரா, அதுமாரி ஒன்று எவ்வளவு இகழ்ந்தாலும் பொறுத்து போட, அதான் தலைவனுக்கு அழகுங்கிறான். அடுத்து சொல்கிறாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடும். உனக்கு ஒருத்தர் கெட்டது செய்கிறான், அவன் நாண அவனுக்கு ஒரு நன்மையும் செஞ்சு நல்லது பண்ணுற. அடைச்சே தமிழந்தனே போய் இப்படி பேசணும். நமக்கு இன்றைக்கி அவர் ரத்தம் கொடுத்துட்டு போகிறான், நம்ம ஆப்ரேஷன், நம்ம பிள்ளைக்கு ஆப்ரேஷன் ரத்தம் கொடுத்துட்டு போகிறான். அந்த லெவலுக்கு அவன் வெக்கப்படுற மாதிரி. சார் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சார். அதனால் இந்த ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன் சார். நீங்கள் உங்களோட கேஸ் லைஃப்பில் வந்து நீங்கள் வியந்து பார்த்த ரவுடி ஆனால் இருக்காங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கலாம், பொதுவாக ஒரு கேள்வியாக நான் கேட்குறேன். இப்போ இப்படிப்பட்ட ரவுடி நான் பார்த்தே இல்லைப்பா, ப்ரொமோஷனாக கேட்கல சார். ஒரு வியந்து பார்த்த ரவுடி இருக்காங்களா? ரவுடியெல்லாம் கிடையாது. அவன் பேரெல்லாம் வேண்டாம், பேர் சொல்ல வேண்டாம், பொதுவாக கேஸ் லைவில் இருக்குது. அவன் ரவுடி கிடையாது. அவன் ஒரு மோட்டிவேஷனில் அடிச்சிடுறான், செத்துடுறான். ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ நானுக்கு மாதிரி போதையில் நடந்துடுது. பெயில் எடுத்து அப்போ வந்து கண்டிஷன் பெயில் அப்போ சொன்னால், நான் ஒரு மதத்தை சொல்லி, அந்த மதம் என்னவென்று தேண்டா, நான் அந்த புத்தகத்தை படித்தேன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், நான் செஞ்சுருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அப்போயே எனக்கு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. தான் தவறு செய்துட்டுன்னு அந்த சொன்னால அந்த வேர்டு அது எனக்கு ரொம்ப பாதிச்சுது அந்த மனதளவில். அவனுக்கு நமக்கு பிறகு டேர்ம் சரியில்லாமல் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது அவங்க கூட ஜேர்னி பண்ணுறது ரொம்ப ஆபத்து. அதே நான் சொல்லிடுறேன், ஜேர்னி பண்ண முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக ஜேர்னி பண்ணணும். இப்போ அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறீங்கன்னா, இப்போ நான் ஒரு டான் அடிக்கிறேன்னா, ஆனால் எங்கே இருக்கீங்கலாம் கேட்கக்கூடாது. முதல் வார்த்தையே, அண்ணா நல்லா இருக்கிறேண்ணே, நல்லா இருக்கேண்ணே, என்ன வேலையை அடிச்சு சும்மாவெல்லாம் அடிக்கக்கூடாது. ஃபோனு சும்மாவெல்லாம் அடிச்சு கதை பேசக்கூடாது. என்ன வேலையை அடிச்சு அண்ணன் தானே மேட்ரு வச்சிடணும். ஏன்னா எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்கள வேற ஒரு குரூப் அட்டன் பண்ணுச்சுன்னு வச்சுக்கேன், இவன் தாண்டா நம்மள்ட்ட கடைசியாக கேட்டான்னு சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுட்டு வந்து நிற்கும். கத்தி நிற்குமா நிற்காதா? நிற்கும். எனக்கு ஃபோன் அடிக்கிற, நான் கடலூரில் இருக்கேன்டா தம்பி, ஒரு வேலையை வந்திருக்கேன்டா கோர்ட்டுக்கு, நைட்டு தாண்டா ரிட்டர்ன் வருவேன்னா, நைட்டு என்ன அட்டன் பண்ணுறாங்க, பாம்பு அடிக்கிறாங்கன்னா இவன் தாண்டா போட்டான், செத்து போயிட்டேன்னா நீ மாட்டி தப்பிச்ச,
நான் உயிரோட வந்து காலைல கேட்ட கேள்வி, என்னோட குறைந்தபட்ச கருணையை உன் கழுத்து இருக்கிறது தானே, என்னோட குறைந்தபட்ச கருணையை உன்னை கொலை செய்கிறது தான். அதோட அவங்களோட ஜேர்னியெல்லாம் பண்ணக்கூடாதீங்க, அது ஒரு ரோல் மாடலாகவும் எடுத்துக்காதீங்க. அது அவங்கள்ட்ட போய் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, ஏன் தம்பி நீங்கள் வேறு இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு அமைதியாக போகணும் அப்படின்ட்டுருவாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு லைஃப் எடுத்தவர், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், லைஃப் எடுத்து 14 வருஷம் அந்த பொது மன்னிப்பு போன ஏடிஎம்கே பீரியடில் ஒரு வாட்டி விட்டார், எடப்பாடி பழனிசாமி விட்டார், கரெக்டு தானே, டிஎம்கேவில் ஒரு வாட்டி விட்டுருக்காங்க. அது பொது மன்னிப்பில் வந்தார். அவர் என்னை பார்க்க உள்ள நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வந்தார், பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து சால்வையெல்லாம் போத்திட்டு, ஏன்னா அவர் 2 3 வாட்டி லீவ் எடுத்து கொடுத்தார், பரோல்னு சொல்லுவாங்கண்ணே. ஏன்னா அவர் கன்விக்ஷன் ஆனப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, 14 எடுத்து முடியல அவர் கன்விக்ஷன் ஆனது. அப்போ லீவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ அவர் சொன்னார், அவர் பேசக்குள்ள ஒரு முதிர்ந்த ஒரு ஞானியிடம் பேசுவதை போல் நான் ஃபீல் பண்ணேன். முதிர்ந்த ஞானி, ஞானிங்கிறது நார்மல், அதுலேயும் மெச்சூர்டாக ஒருத்தர் இருந்தால் எப்படி சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், அந்த அந்த கண்ணிலேருந்து அந்த வாயிலேருந்து அந்த பண்பு, ஆமாம் சார் அப்படிங்கிறதுக்கும், ஆமாம் சார், ஆமாம் சார், உண்மைதான் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், சேரில் உட்காந்துருக்க பொசிஷன் அப்புறம் இப்படி உட்காந்துக்கலாம், உட்காந்துருக்க பொசிஷனே, ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார், தண்ணி பாட்டு நான் எடுத்துருவேன் சார். அவருக்கு நான் செய்தது காசு வாங்கிட்டு தான் நான் அவர் கேஸ் நடத்தி கொடுத்துருக்கேன், லீவ் எடுத்து கொடுத்தேன். பட் பண்பட்ட மனிதராக, ஏன்னால் சிறையில் இருப்பவரும் சென்ற சுதந்திரத்தின் அருமையை அவரிடம் கேளுங்கள், நோயாளியிடம் சென்று ஆரோக்கியத்தின் பெருமையை கேளுங்கள், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்குள்ள போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வாட் கிட்னின்னு கேளுங்க, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. வாழ்க்கையின் தோற்றவர்களிடம் போய் வாழ்க்கையை பற்றி கேளுங்கள், வாழ்க்கையை அருமையாக சொல்வார்கள். தோற்று போயிடுறாங்களே பொருளாதார ரீதியாக, எல்லா ரீதியாக தோற்று, ஃபேமிலி எல்லாம் கொலாப்ஸ், டோட்டல் கொலாப்ஸ். அவர்கிட்ட போய் வாழ்க்கைனா என்னன்னு கேளுங்க, விளக்கம் சொல்லுவாங்க. நல்லா வாழ்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் விளக்கம் தெரியாது. நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை வெறும் சந்தோஷம் தம்பி, எல்லாம் அள்ளி விட்றாங்க. நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு, எல்லாம் டிக்டாக்ல வச்சு அது ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க வச்சு, நானும் அப்பன்னு வச்சுக்கைய. நீ வாழ்க்கை வாழ்ந்த வெறும் கனவு, காலம் தாண்டி நிற்கிறது பேருன்னு சொல்கிறாங்க. ஒரு மண்ணாங்கட்டையும் வேண்டாம், இருக்குக்குள்ளே உன்னை 4 பேர் நல்லவன்னு சொன்னால் போதும். செத்த பேர் உன்னை நல்லவன்னு சொன்னான்னா அயோக்கியன்னு சொன்னால் எவனுக்கு தெரிய போகுது, உன் காதில் விட போதா? இருக்குக்குள்ளே நல்லவங்க, நல்ல தம்பி தானே அவர். நம்ம காலம் தாண்டி பேருங்கிறது அது வேறு தம்பி, அது வேறு லைஃப் ஸ்டைல், அது நம்மளால் முடியாது. ஆனால் இருக்கக்குள்ள நல்லவர் தாங்க, நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லணும். ஓகே சார், ரவுடி அப்படின்னாலே மக்கள் வந்து வேற ஒரு பார்வை இருந்துச்சு, அதுலேயே பல டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை பிரித்து சொன்னீங்க. வாழ்க்கையோட யதார்த்தத்தை சாதாரணமாக உங்கள் பேச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க. 2 இளைஞர்களுக்கு அது தேவை, அந்த விஷயத்தை அழகாக நீங்கள் சொன்னீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.